வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9 கலப்பையும் கலக்கா போடுங்கிற பிளேடு தாங்க பெயிண்ட் அடிக்கிறது பார்க்க போகிறோம். முருகன் தாங்க ரெண்டுமே, அவர் தாங்க பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு. இது வந்து துருப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுங்க, அதாங்க ஒரு லைட்டாக ஒரு டச்சப் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஒரு கலப்பைக்கு 6 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுதுங்க. பெயிண்ட் கொஞ்சம் பெயிண்ட் அதில் பாதி அந்த டப்பாவில் பாதி பெயிண்ட்டு சும்மா கொஞ்சம் 10 ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடித்தா கொஞ்சம் நல்லா நீட்டாக வருங்க, திட்டாக தெரியாமல். ஒரு கலப்பைக்கு 6 லிட்டர் தேவைப்படுதுங்க. ஃபுல்லாக அடிக்கணும்னா கரெக்டாக ஒரு 6 லிட்டருங்க. லைட்டாக மேலே டச் பண்ணால் ஒரு 6 லிட்டர் தாங்க எப்படி இருந்தாலும். அது 9 கலப்பை அடிச்சாச்சுங்க. அது வந்து அடித்து பக்காவாக நிறுத்தியாச்சு. இந்த கலப்பை 9 கலப்பை. இந்த 9 கலப்பை நேற்று தாங்க ஸ்ப்ரிங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன்ட்டு கழட்டி மாட்டிகிட்டு இருந்தேன். அதை கழட்ட முடியாது கழட்டிகிட்டு இருந்தேங்க. நீங்களாம் எப்படிங்க ஸ்ப்ரிங் மாற்றின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வாட்டி மாற்றுறப்ப. பட்டையில் கொடுத்து அடிக்கிறது, நாங்கள் கன்று வாங்கி நாங்களே அடிக்கிறது பரவாயில்லைங்க. பட்டறையெல்லாம் கொடுத்தா அந்த அளவுக்கு நாங்கள் இது அடிக்கிறது ஒரு கலப்பைக்கு ஒரு கரெக்டாக 10 நிமிஷம்தான். 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தாங்க. டக்குன்னு வீட்டு வேலையை முடிச்சிடலாங்க. இதே பட்டறையெல்லாம் போட்டால் ஒரு நாள் 2 நாள் ஆகுங்க. நம்ம அதுக்கு ஒரு நாள் 2 நாள் உழவுலாம் அப்புறம் உழவு போயிருங்க. அப்புறம் எப்படிங்க நாங்கள் அடிக்கிற பெயிண்ட் பரவாயில்லையாங்க என்று கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடிக்கிறேங்க. நாங்களும் இதாங்க ஃபஸ்ட் டைம், இப்போ தான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கிறோம். அது நாங்களே எல்லாம் நாங்களே கற்றுக்கணும் தாங்க. வெளியே பட்டறை விட்டுட்டு இருந்தால் அதெல்லாம் இதாகும், செலவாகும். நம்மளே வண்டி வச்சுருக்கிறோம், நம்மளே தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, அதுதாங்க. இதே மொளகெல்லாம் ஸ்ப்ரிங்கி கழட்டி மாட்டிட்டுங்க. ஒரு பெயிண்ட் அடிச்சு கழட்டி மாட்டியாச்சு. அதுக்கும் பெயிண்ட் அடிச்சாச்சு. அந்த கலர் பார்க்க போட்டு இன்றைக்கி ஜம்முன்னு இருக்கும். ரெண்டு கலப்பையில் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லிட்டர் இருந்தால் 1 லிட்டர் இருந்தால் 3 கலப்பைக்கு அடிக்கலாம். 3 கலப்பை அடிக்கும். ஏற்கனவே ஒரு 5 கலப்பை குறை அடிச்சதுங்க. 5 கலப்பைக்கு அப்புறம் இன்னொரு கலப்பையும் அடிச்சது, புது கலப்பைக்கு. அவ்வளோதாங்க. இதை அடிச்சுட்டு தாங்க ஒரு டெய்லருக்கு அடிக்கிறேன். 2 டெய்லர் இருக்குதுங்க, அதுக்கு அடிக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுக்கு என்ன கலர் அடித்தா நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். டெய்லருக்கு என்ன கலர் அடித்தா நல்லாயிருக்கும். வண்டி வந்து ப்ளூ கலர் தாங்க. சுராஜ் 744 இருக்குது, அது ப்ளூ கலரு. அப்புறம் 963 இருக்குது. அப்புறம் மகேந்திரா 575DI டெக் ப்ளஸ் அது இருக்குதுங்க, சிவப்பு கலரு. டெய்லருக்கு என்ன கலர் அடித்தா நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே அவருக்கு அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு, அடிபட்டுட்டும் கம்முன்னு இருக்கிறது இல்லைங்க. அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு. இதாங்க இந்த கலப்பு தாங்க. நைட்டு ஸ்ப்ரிங் கழட்டியெல்லாம் மாற்றி ஃபுல்லாக எல்லா ஸ்ப்ரிங்கும் கழட்டி மாற்றி பெயிண்ட் அடிச்சு ஜம்முன்னு தேய்ச்சி பாருங்கள்.
பட்டறையில் கொடுக்குற ஃபினிஷிங்கும் பக்கா ஃபினிஷிங். நம்பரில் ஏதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அந்த 2 கலப்பி பின்னாடி அந்த பரப்பு பிளேடுக்கு வந்து பின்னாடி மட்டும் அடிச்சுட்டு வேலை முடியுது. அப்புறம் அந்த பக்கம் எடுக்கிற 9 கலப்பி அடிக்கணும். அது மாதிரி டியூஷன் போய் கலப்பிங்க.